guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biozoology chapter 2 Kingdom Animaliaல phylum Mollusca பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்த்ரோபோடா பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் ஆர்த்ரோபோடா தான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம். அண்ட் அதுக்கப்புறமா வரக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம் பார்த்தீங்கன்னா ஃபைலம் மொலஸ்கா தான். லாட்டின்ல மொலஸ்க வந்து சாஃப்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து சாஃப்ட் பாடி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மொலஸ்க் பார்த்தீங்கன்னா டெரெஸ்ட்ரியல்லையும் இருக்கும், அக்வாட்டிக்லயும் இருக்கும். ஸோ அதாவது லேண்ட் ரீஜியன்ஸ்லயும் இருப்பாங்க, வாட்டர் ரீஜியன்லயும் இருப்பாங்க. அந்த வாட்டர் மரைன் வாட்டராகவும் இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கலாம். அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் bilateral symmetrical bilateral symmetrical except apple snail ஆப்பிள் ஸ்னெயில தவிர்த்த மத்த எல்லா மொலஸ்க் கேட்டகரியில இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே bilaterally symmetrical. இம்பார்ட்டன்டான ஒன் மார்க் கொஸ்டின். இதுவும் இம்பார்ட்டன்டான ஒன் மார்க் கொஸ்டின். அண்ட் இது செகண்ட் லார்ஜஸ்ட்ன்றதும் இம்பார்ட்டன்டான ஒன் மார்க் கொஸ்டின். Triploblastic coelomate animal. So organ body system, bilateral symmetry, triploblastic coelomate இது எல்லாமே டீடைலா செப்பரேட் வீடியோஸா நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் போஸ்ட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு கால்கேரியஸ், அதாவது ஒரு கால்சியமால உருவான ஒரு ஷெல் மாதிரி இருக்கும். அந்த ஷெல் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம பிக்சரோட பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மாதிரி ஷெல்ஸ் மாரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இது வந்து ஆர்த்ரோபோடா எக்ஸாம்பிளா குடுத்திருப்பாங்க. ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, இதுதான் மொலஸ்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஷெல் மாரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். இந்த ஆயிஸ்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஷெல் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரோபோடாக்கான எக்ஸாம்பிள். ஸோ சிமிலாரிட்டீஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்களுக்கும் கால்கேரியஸ் ஷெல் மாரி இருக்கிற லேயர்ஸ் இருக்கும். அண்ட் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. ஸோ பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசரல் ஹம்ப் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஹெட், மஸ்குலர் ஃபுட் இது எல்லாமே ஆர்த்ரோபோடா கிட்ட இருந்தாலும், மொலஸ்க்குக்கு வந்து விசரல் ஹம்ப் அப்படின்றது இருக்கு. அதாவது இந்த ரீஜியன தான் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைலம் மொலஸ்க்ல மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த விசரல் ஹம்ப விசரல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசரல் ஹம்ப்ல பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு சாஃப்ட்டான ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து இருக்கும். அந்த ரீசன்னால தான் அந்த மாரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இருக்கிறதுனால, இந்த ஃபைலம மொலஸ்க் அப்படின்ற நேம் வந்து குடுத்திருந்திருக்காங்க. இந்த விசரல் மாஸ்க்கு இடையில ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ப மேண்டில் அப்படின்னும் சொல்லலாம், ஆர் பாலியம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த கேப்புக்கு வச்சிருக்கிற பேர் என்ன அப்படின்னா மேண்டில் கேவிட்டி. விசரல் மாஸ்க்கும் மேண்டலுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்புக்கு பேரு மேண்டில் கேவிட்டி. மேண்டில பாலியம் அப்படின்னும் சொல்லலாம். அந்த மேண்டில் கேவிட்டில பார்த்தீங்கன்னா, நெறைய கில்ஸ் இருக்கு. அந்த கில்ஸ டெனிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கில்ஸ் மூலமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ விசரல் மாஸ்க்கும் மேண்டலுக்கும் இடையில இருக்கிற கேப்ப மேண்டில் கேவிட்டின்னு சொல்றோம். அண்ட் அந்த மேண்டில் கேவிட்டில ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய கில்ஸ் இருக்கும். அந்த கில்ஸ வந்து டெனிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கில்ஸ் இருக்கிறதுனால அவங்களால ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியுது. நெக்ஸ்ட் இவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட் அப்படின்னா என்னன்றது நான் தனியா வீடியோல போட்டிருக்கேன். அதுல செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க மவுத் பார்த்தீங்கன்னா ஒரு ராஸ்பிங் ஆர்கன் இருக்கு. ராஸ்பிங் ஆர்கன் அப்படின்னா ஈஸியா சக் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் தான் ராஸ்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொலஸ்க்ல அந்த ஆர்கனை ராடுலா அப்படின்ற நேம் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க டிரான்ஸ்வர்ஸா வந்து கைட்டேனஸ் டீத் வந்து இருக்கு. ஸோ இந்த கைட்டேனஸ் டீத் அப்படின்றது ரொம்ப ஸ்மாலா டைனியா பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இந்த ராடுலா அதாவது இந்த ராஸ்பிங் ஆர்கன் வந்து பைவால்வ்ஸ் கேட்டகரியில, அதாவது 2 வால்வ்ஸ் மாரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ராஸ்பிங் ஆர்கன் வந்து கிடையாது. ஸோ உங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸ் என்னலாம் அப்படின்னா, டென்டக்கிள்ஸ், ஐஸ் அண்ட் ஆஸ்ட்ராடியம். டென்டக்கிள்ஸ், ஐஸ் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆஸ்ட்ராடியம் அப்படின்றது என்னன்னா, வாட்டரோட பியூரிட்டிய டெஸ்ட் பண்ற ஆர்கான தான் ஆஸ்ட்ராடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது
பைவால்வ்ஸ் அண்ட் கேஸ்ட்ரோபோட்ஸ்க்கு தான் இருக்கும். இப்போதைக்கு பைவால்வ்ஸ், கேஸ்ட்ரோபோட்ஸ் ஜஸ்ட் நேமோட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பராலாம் போ தேவையில்ல. அண்ட் இந்த ஆஸ்ட்ரேடியம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க். அண்ட் இந்த ரேடுலா வந்து இம்பார்ட்டன்ட்டான 1 மார்க். அண்ட் விசரல் மாஸ் ஆர் விசரல் ஹம்பும் இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க் ஆர் 1 மார்க்லயும் வரலாம். ஓகே. நெக்ஸ்ட் இவங்களோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா நெஃப்ரீடியா. அண்ட் இவங்களோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைம். செஃபலோபாட்ஸ் அதாவது ஸ்குவிட்ஸ், கட்டில் ஃபிஷ், ஆக்டோபஸ் இவங்கெல்லாம் செஃபலோபாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள தவிர்த்து மத்த எல்லாருக்குமே ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்படின்னா என்னன்றது நான் தனியா வீடியோவா போட்டிருக்கேங்க. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க கிட்ட ஹீமோசைனன் அப்படின்றது இருக்கு. ஹீமோசைனன் அப்படின்றது என்னன்னா, காப்பரா காப்பர் கன்டென்ட் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன தான் ஹீமோசைனன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பிளட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹீமோசைனன் வந்து இருக்கும். அண்ட் தே ஆர் டைஷியஸ், ஓவிபாரஸ். இதுவும் நான் நெறைய வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இவங்களோட டெவலப்மென்ட் பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் அண்ட் இவங்க கிட்ட வெலிகர் லார்வா இருக்குது. லார்வா அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்து கேட்டதில்ல இதுவரைக்கும். பஸ் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னலாம் அப்படின்னா, பில்லா, ஆப்பிள் ஸ்னெயில், லாமிலேடன்ஸ், மசல், பிங்டடா, pearl oyster, sepia, cuttlefish, loligo, squid and octopus devilfish. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதுல அட்லீஸ்ட் 2 ஆர் 3 எக்ஸாம்பிள்ஸ் வித் சயின்டிபிக் நேமோட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஃபைலம் மொலஸ்கான என்ன அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் இது மாதிரி நிறைய விஷயம் வந்து நிறைய வீடியோஸே நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபைலமும் ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.